ஒரு பகுதியில் இருள் சூழ்ந்திருக்கலாம். அதனால நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாரோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல, கோபம் எரிச்சல் வருகிறது. ஒரு இருள் உங்களை பாதித்திருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியில் வெளிச்சம், ஒரு பகுதியில் இருள் காணப்படுகிறது. அது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை, வேலையில், ஊழிய செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், இப்படி ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள், பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், கவலை என்கிற இருள், பயம் என்கிற இருள் உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி கஷ்டப்படுத்துகிறாரு. அந்த இருளை கர்த்தர் மாற்றி முதல்ல உங்களை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் இருக்கிற இடத்துல பிரகாசித்து அங்கே இருக்கிற இருளையெல்லாம் துரத்துவதற்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அப்போ ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது இருள் விலகிவிடும்.